அக்காவுலாம் அண்ணனுக்குலாம் நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, நாங்களும் இந்த இடத்துல நின்று அநேகருக்கு கற்றுக் கொடுக்கணும்ன்றா அந்த எண்ணத்தை எங்களுக்கு கொடுங்கானவரை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கற்றுக் கொடுக்குற பாடத்தை நாங்கள் நினைவுல வச்சு ஏசப்பாவுக்கு பிரியமாய் வளரத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாளில் வர வேண்டிய எல்லா பிள்ளைகளும் கருத்துல ஒப்பு கொடுக்குறோன்றவரை தடை பண்ணுகிற எல்லா காரியத்தையும் மாற்றி வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் புரிதமா கொண்டு வாங்க. தேவனுக்கு பிரியமா இந்த பிள்ளைகளை வளர்த்து தேவ சித்தத்தை செய்யவே இல்லை. மீட்பதற்றவருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்க. ஜீவனுள்ள சின்ன பசங்க கொஞ்சம் லைன் மாதிரி நிக்க வைங்க ப்ளீஸ். பின்னாடி இருக்க பசங்க நிக்க வைங்க. நீ இதுல சாயிர நான் சொல்லிட்டே இருக்கேன், சாயாதே. சின்ன பசங்க மாதிரி ஆடு. ஏசப்பாவின் சொன்னோம் இந்த காரத்துக்கு நானுங்க சின்ன பையன் கொண்டு வந்தாங்க. அண்டாயிரமா மாத்தினாருங்க, அண்டாயிரமா மாத்தினாருங்க, அண்டாயிரமா மாத்தினாருங்க, அண்டாயிரமா மாத்தினாருங்க. It's
Yeah.
நான் யார் பக்கம் கையில காட்டுறனோ அவங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா ஒண்ணுதான் சொல்லணும். இல்ல உங்களுக்கு அதுல இருந்து நான் ஒரு விஷயம் காட்ட போறேன். உங்களுக்கு அதுல இருந்து என்ன தெரியும், யாராரு தெரியும், அதை யாராரு பயன்படுத்தினாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணும் சொல்லணும். 2 பேர்கிட்டே கேட்பேன். ஆனா அவங்க சொல்லும் போது நீங்க என்ன பண்ணும், சத்தம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு தெரியும். ஆனா அதுல இருந்து கேள்வி என்ன பண்ணாது, கேட்கப்படாது. ஓகேவா? நீங்களும் அப்படிதான். உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது நீங்க என்ன பண்ணாத, பயன்படுத்திக்கணும். அவங்க சொல்லும் போது இது அது என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இப்ப ஒரு நோட்டு பென் எடுத்துக்கங்க. சரி கொடுங்கப்பா. இல்ல நீங்க வச்சுக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் யாரு கேட்கலாம், பாய்ஸ்க்கா கேர்ள்ஸ்க்கா? இப்பதானே சொன்னேன், ஒருத்தர் சொன்னா ஒருத்தர் தான் பேசணும். முதல்ல டீம்ல என்ன பண்ணணும், ஒன்னா சேர்ந்து பதில் சொல்லணும். இப்ப சொல்லுங்க, பாய்ஸ் கேட்கலாமா கேர்ள்ஸ் கேட்கலாமா? நீங்க சொல்லுங்க. அப்புறமா அவங்களுக்கு சொல்லிட்டு, ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமே, முன்னாடியே நம்ம சொல்லாத இருக்க கூடாது அப்படின்னு என்ன பண்ண கூடாது, சொல்லக்கூடாது. யாரு அங்க பாரு. சரி, எங்களுக்கு கேளுங்க, கை தூக்குங்க. எங்களுக்கு கேட்கலாம், எங்களுக்கு கேட்கலாம். நீங்க எல்லாம் பாட்டத்துல 1 2 உங்களுக்கு வேணாவா? அப்புறமா நீங்க ரொம்ப வருத்தப்பட போறீங்க. சரி ஓகே, நான் பாய்ஸ் கிட்ட போறேன். இதை யாரெல்லாம் பயன்படுத்தினாங்க, ஒரு இந்த கப்பலை யாரெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு நீங்க இந்த பாய்ஸ் டீம்ல இருந்து ஒருத்தரா சொல்ல, எனக்கு தெரியும் சொல்லு. நோவா தாத்தா கிளாப் பண்ணுங்க. யார் பயன்படுத்தினாரு? நோவா தாத்தா. அப்புறம் 40 நாள் மழை வந்ததால அது சொல்லியாச்சு. பயன்படுத்தின ஒரு பேர் சொல்லியாச்சு. நான் 40 நாள் சோறு எல்லாம் சொல்லக்கூடாது. இதை யார் பயன்படுத்தினது, அடுத்தது யார் பயன்படுத்தினது? இமானில் யாரும் சொல்லி கொடுக்கூடாது. பாய்ஸ் டீம் நேர்மையா ஆடணும். ஓகேவா? வேற யார் பயன்படுத்தினது? வேற யாருமே பயன்படுத்தல கப்பலை? சொல்லுங்க சொல்லுங்க. பால் ஒழுங்கா மத்ததெல்லாம் சத்தமா பேசுறீங்களா? யாரு? யோனா என்ன பண்ணாரு? கப்பல்ல போனார். யோனா என்ன பண்ணாரு? கப்பல்ல போனார். 2 பாயிண்ட். அப்புறம் வேற யாரு? டைம் போடுங்கப்பா, டைம் போடுங்க. யார் பேரு? ஓகே, டைம். ஏசப்பா. ஓகே, எல்லாமே நீங்களே சொல்லிடுறீங்க. ஒருத்தர் தான் சொல்லணும். இவ்வளவு பேர் இருக்கீங்களா பாய்ஸ்ல? உங்க யாருக்கும் தெரியாதா? உங்களுக்கு மொத்தம் 3 பாயிண்ட் தான். மொத்தம் எத்தனை பாயிண்ட்? 3 பாயிண்ட். இந்த பாரு, அவர் இப்பதான் கொஞ்ச நாளா வராரு. ஆனா நோவா தாத்தா என்ன பண்ணாரு? கப்பலை பயன்படுத்தினாரு தெரிஞ்சிச்சு. நீங்க 2 சொல்லிட்டீங்க. ஓகேவா? யாரா சொன்னீங்க? யோனா, பேதுரு. மித்த பேர் யாரும் வாயை திறக்கல. உங்களுக்கு டைம் முடிஞ்சிச்சு. கேர்ள்ஸ் வேற யார் பயன்படுத்துது கப்பலை? ஏசப்பாவா? சரி, அப்புறம் மணிவரசா? அதே படம் போட்டு மணிவரசா புரியுதா? கேள்வி புரியுதா? முதல்ல கேள்வி புரியுதா? அவங்களா யாராவது அது மாதிரி சொன்னாங்களா? ரொம்ப ஸ்மார்ட்டா சொல்றது, புத்திகரமா சொல்லக்கூடாது. ஓகேவா? முதல்ல புரிஞ்சுக்கணும் என்ன சொல்றாங்க. யார் பயன்படுத்தினது கேட்டா அவங்க சொன்னாங்க நோவா சொன்னாங்க. அப்புறம் யோனா சொல்லிட்டாங்க. பேதுரு சொல்லிட்டாங்களே. பேதுரு பாரு அழகா சொல்ற. அனிமல்ஸ் ஏதாவது போட்டுமா படங்க? நம்ம டிவி நிறைய பாக்குறதுனால அனிமல்ஸ் ஓட்டுது, யானை ஓட்டுது, பூனை ஓட்டுது.
நான் உங்களுக்கு முடிஞ்சிச்சு, உங்களுக்கு கேட்கும்போது சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஏசப்பா மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க, வேற யாருக்கும் தெரியாதா? படகு யார் பயன்படுத்தினாங்க வேற யாருக்கும் தெரியாதா? இல்ல, முடிஞ்சிச்சு. சரி, ஓகே. உங்களுக்கு டைம் வரும்போது அதான் கேட்டல, சொன்னல நான் உங்களுக்கு. அப்ப நீங்க யோசிச்சு சொல்லிடுங்க, முடிஞ்சிச்சு. ஓகே, டைம் பாத்துக்கங்கப்பா கொஞ்சம். சரி, யார் யாரு இந்த மீனை யார் யார் பயன்படுத்தினாங்க? யார் பயன்படுத்தினது? யாரு? சத்தமா சொல்லு. 5 அப்பம் சொன்னல, தப்பா இருக்குமோ? ஏசப்பா பயன்படுத்தினாரா மீனை வச்சு? ஏசப்பா பயன்படுத்தினாரா? சரி, ஓகே. அப்புறம் யாரு? நல்லா யார் சொல்லுங்க? வெரி குட், பேதுரு. அப்புறம் நீங்களாம் அப்புறம் சீக்கிரம், டைம் முடிய போகுது. 2 குழந்தைங்க தான் சொல்லுது. சர்ச்சுக்கு வந்தா தானே, பைபிளை படிச்சா தானே, சொல்றதை கேட்டா தானே தெரியும். ஏதோ சர்ச்சுக்கு போறோம், உட்காடுறோம். அப்புறம் யாரு? தேசி சொல்லு, இன்னும் டைம் இருக்கு, சொல்லு சொல்லு. தெரியாதா? வயசு போட்டுமா? சரி, ஓகே. சொல்லுங்க. இப்ப யோனா மீன் குடிச்சாரா? எங்க இருந்தாரு? மீன் வயித்துல. ஓகே, மீன் என்ன பண்ணுச்சு? அவரை பயன்படுத்திச்சு. அவர் மீன் பயன்படுத்தல, மீன் அவர் பயன்படுத்தின. அப்புறம் 3 நாள் மீன் இந்த வயித்துல என்ன பண்ணாரு? யோனா இருந்தார். அப்புறம் அதுதானா? எத்தனை பேர் கை தூக்குனீங்க? என்னடா அவ்வளவு பேர் கூப்பிட்டீங்க? இவ்வளவுதானா மீன்? ஏசப்பா ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வரி கேட்பாங்க. அங்க போய் என்ன பிடிக்க சொல்லுவாரு? மீன் பிடிச்சு என்ன எடுக்க சொல்லுவாரு? அது வாயில இருந்து யோனா கூட இன்னொருத்தர் மீன் பிடிச்சாரு, சீஷர்கள. மார்க்கே கிடையாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு டைம். சின்ன பையன், நீ சொல்லு. சரி, தாவீது. சின்ன பையன் யாரு? தாவீது. அப்புறம் சின்ன பையன், ஓகே. 2 மீன், சின்ன பையன், ஓகே. அப்புறம் சின்ன பையன். டைமிங் பாத்துங்க. யார் சொன்னது உங்களுக்கு? யார் சொன்னதுன்னு இப்பதானே சொன்னேன், நீ ஆட்டத்துல இல்லன்னு. உங்களுக்கு வாலிபர் கூட்டத்துல வைப்பாங்க, ரிஜெக்ட். அந்த பேரு சொல்லக்கூடாது, 2 பேருமே சொல்லக்கூடாது. அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அங்க சொல்லியாச்சு. இனிமே அது கேர்ள்ஸுக்கு தான். யாரும் சொன்னாங்களே சாமி வேலை, அதுக்கப்புறமா சொன்னீங்களே, சொன்னாங்க. அதான் அவருக்கு ஒரு இது முடிஞ்சிச்சு, அவர் சொல்லிட்டாரு. இது கேர்ள்ஸுக்கு போயிடுச்சு, அது ஓகே. வேற யாரு? சின்ன பையன் யாரு? வேற யாருக்கு இல்லையா? அப்ப கேர்ள்ஸுக்கு போட்டுமா? சீக்கிரம். சின்ன பசங்களா? அவங்கள கல்யாணம் ஆனவங்கடா. சரி, ஓகே. நான் கேர்ள்ஸுக்கு போறேன், சொல்லுமா. அவங்க சொன்னது அப்படியே இருக்கு. சொல்லு. சின்ன பையன் ஆபேல். நீ சொல்லி கொடுத்து சொன்ன, நீ சொன்னியா? சாமுவேல் அவன் சொன்னான், டேனி சொன்னான். உங்க டைம் முடிஞ்சிச்சு, பேசக்கூடாது. கேம் நடக்கும் போது குறுக்கல என்ன பண்ணக்கூடாது, உங்க டைம் முடிஞ்சிச்சு. காயி என்ன சொன்னீங்க? ஆபேல் சின்ன பையனாப்பா? வாலிபர் பசங்க, சின்ன பசங்கப்பா, சின்ன பசங்க. நான் சொன்ன சின்ன பசங்க. இப்ப தாவீது சின்ன பையன், யோசேப்பு யாரு? அவங்க அப்பா என்ன கொடுத்தாரு அவருக்கு?
பல வண்ண சட்டை தைச்சாலும் அது யாரு? சின்ன பையன்ல. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க அண்ணாங்க ஒரு பிரயாசப்பட்டு என்ன பண்றாங்க சொல்லி தராங்க. நீங்க என்ன பண்றீங்க? அதை தம்பி தம்பி பாத்தியா பாத்தியா இப்பதானே உங்களுக்கு நல்ல பையன் சட்டிட்டு கொடுத்தேன். சரி அவ்வளவுதான். தெரியல ஆடு ஆடை பயன்படுத்தணுங்களா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கம்மா. தாவீது வெரி குட். நீ சொல்லு. ஆடை பயன்படுத்தணுங்க சொல்லு. தெரியலையா? ஆடு பார்த்துருக்கியா? இதான் ஆடு. யாரு? சிரிக்க கூடாது. சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு வார்த்தை கூட சொல்லல. நம்மளுக்கு ஷேமா இல்லையா? இப்ப பாய்ஸ் எத்தனை ஸ்கோர்ப்பா சொல்றாங்க. ஒரு நிமிஷம். பாய்ஸ் 5, கேர்ள்ஸ் பாத்தியா? ஏசப்பாவா? ஏசப்பா ஆடு மேய்ச்சாரா? யாரு? மோசேவா? ஏசப்பா ஆடு மேய்ச்சாரப்பா? ஆடு மேய்ச்சாராவா? யாரு? யாருமா? சத்தமா சொல்லு. யாரு? இன்னும் 2 பேரும் ஒரே கேள்வி பதில் சொல்றீங்க. புரியல. சொன்னல அது நீ தானே சொல்லணும். அவங்க தான் உங்க பாயா? ஆரோனா? நீ மோசையா? யாரு மோசை மேய்ச்சாரா? அதுதானே அவங்க குதிச்சா? நீங்க சொல்ல விரும்புறீங்களா? வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? அவள்தானா? நான் வாய்ஸ் பண்ண போட்டா? சரி ஓகே. சரி சொல்லுங்க. அவங்களுக்கு டைம் கிடைச்சிக்குது. ஆபேல் என்ன பண்ணாரு? ஆடு மேய்ச்சாரா? உங்களுக்கு யார் சொன்னது ஆபேல்னு? சொல்லு ரோஷன். அம்மா கேட்கும் போது சொல்லணும். நேர்மையா வரல. யார் சொன்னது? நீயா சொன்னியா? தெரிஞ்சு சொன்னியாடா? ஆபேல் ஆடுதாண்டா மேய்ச்சாரு. தெரிஞ்சு சொன்னியா? உன்னுடைய டீம் சொன்னாங்களா? சரி உன் டீம் சொல்லு. அதிக மறைக்கிற. ஆபேல் தான் மேய்ச்சாரு. ஆடு மேய்ச்சாரு. அதனாலதான் சிறந்ததை யாரு கொடுத்தாரு? கொழுமையானதை ஏசப்பா கொடுத்தாரு. அப்புறம் நிறைய பேர் ஆடு மேய்ச்சிருக்காங்கடா. சீக்கிரம் சொல்லுங்கடா. தாவீதுதான் சொல்லிட்டாங்கடா. அங்க இருந்து கீழே இருந்து குரல் வருது. அதை கேட்டு சொல்றீங்க. அப்புறம் சரியா? தெரியாதா? புரியல. ரொம்ப கஷ்டமாகுதா? இது வரைக்கும் நடத்தின கதைகள்ல சம்மந்தப்பட்டவங்க கேக்குறாங்க. எவ்வளவு கதை நடத்தினாங்க அண்ணா எல்லாம். அந்த கதை எல்லாம் உங்களுக்கு தெரியல இல்ல? சொல்லுப்பா. தானியல் எங்கப்பா ஆடு மேய்ச்சாரு? சொல்லுப்பா. தானியல் எங்கப்பா ஆடு மேய்ச்சாரு? 99 தாவீதா? தானியலா? சரி நான் ஒண்ணு சொல்றேன். 2 பேர் அண்ணன் தம்பி. இன்னொருத்தர மேய்ச்சாரு. ஆர்வம் போல இருக்க. சொல்லு. யாக்கோபு என்ன மேய்ச்சாரு? குதிரையா மேய்ச்சாரு? ஆடு இப்ப வருது. யாக்கோபு கதெல்லாம் எடுத்துருக்காங்களா இல்லையா அண்ணா? யாக்கோபு என்ன மேய்ச்சாரு? சரி இப்ப யாருக்கு வரணும்? இப்ப யாருக்கு வரணும்? வாய்ஸுக்கா? சரி இத ஏசப்பாவா? அக்கா என்ன சூப்பர். சொல்லுங்க என்ன சூப்பர்? சூப்பர் இல்ல நீங்க பாயிண்ட் எடுத்தீங்க. அவன் சொன்னாமா ஏசப்பா? சொல்லியா? நான் ஏசப்பா சொன்னீங்க. ஏசப்பா என்ன சொன்னீங்க? என்னது முதல்ல? கழுதையா? கழுதை என்ன பண்ணாரு? ஒழுங்கா உட்காருங்க முதல்ல. எழுந்து சொல்லுங்க. என்ன கழுதை? கழுதை என்ன பண்ணாங்க? ஏசப்பா
கழுதை உருவாக்குனாரா ஊர்வலம் போனாரா? ஊர்வலம் போனாரா? கழுதை மேல என்ன பண்ணாரு? ஏசப்பா கழுதையை பயன்படுத்தினார்ல. கழுதை என்ன பண்ணாரு? ஏசப்பா பயன்படுத்தினாரா? அதுதான் அவர் சொல்றாரு. இல்ல மரியாதை மரியாதை உட்கார்ந்தாங்களா? பிரெக்னன்ட்டா இருக்கும்போது ஏத்திட்டு போறாரு. ஓகே அச்சா, நான் கேம் நடத்தும் போது இந்த சத்தம் வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயினே இருப்பேன். அப்புறம் நீங்க எழுந்துதான் போகணும். ஜோமன் ஒழுங்கா உட்காரு ப்ளீஸ், ஒழுங்கா உட்காரு. ஓகே சொல்லுப்பா. நல்ல சமாரியன் எது மேல வந்தாரு? கைது மேல வந்தாரா? சவுத்துடு. கைது மேல சவுத்துடு. ஓகே. அப்புறம் நல்ல சமாரியன். ஓகே, அப்புறம் யார் பயன்படுத்தினது? அப்புறம் யாரு? அழகா சொல்பா. ஏசப்பா எது மேல போனார்? ஊர்வலம் கழுதை மேல போனார். அவள்தானா? நான் கேர்ள்ஸ் பக்கம் போட்டா சொன்னா நான் உங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொல்லிக்கும். ஓகே டன். சொல்லு. யோவான் கழுதை மேல போனாரா? யோசேப்பு கழுதை மேல போனாரா? யோசேப்பு ஆடு மேய்க்க போனாரு. ஆடு மேய்ச்சா அவங்க அண்ணனுங்களை பார்க்க போனாரு. கழுதை மேய்ச்சாரா யோசேப்பு? இன்னொரு இடத்துல கழுதை பேசும். இந்த கழுதை பேசும். கதை எடுத்திருக்காங்களா இல்லையா? அண்ணாங்க, நான் எதுவுமே உங்களுக்கு கதை நடத்துறது பா. தம்பி எல்லாம் இங்க லிசன் பண்ணுங்க. கழுதை பேசும். யாருக்கு தெரியும்? இது பெரிய பசங்களுக்கு கூட. உங்களுக்கு எனக்கு தெரியும். இல்ல இல்ல, அந்த இவ்வளவு நேரம் அங்க கதை அடிச்சாங்கல்ல, பெரிய பசங்களுக்கு கழுதை பேசும். பேசும் கழுதை. அலிஸ் நீங்க சொல்றீங்களா? கழுதை பேசும். யாரும் சொன்னாங்க கேள்வி பதில சொன்னாங்க. இந்த கழுதை பேசும். யார்கிட்ட பேச்சு? ஏசப்பா கிட்ட பேச்சா? இல்லஜி, உங்களுக்கு டைம் முடிஞ்சிச்சு. உங்க டைமும் பாராயிடுச்சு. உங்க டைமும் பாராயிடுச்சு. மூப்பர் சொல்லி கொடுத்துட்டாரு, நான் பார்த்துட்டேன். இங்கடா நீங்க அனிஷ்கு பிள்ளையாம் என்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி பேச்சு. வா கிஷோர், எல்லாம் இங்க திரும்பி உட்காருங்க. யார்கிட்ட பேச்சு? இந்த கழுதை பிள்ளையாம் என்ற தீர்க்கதரிசி கிட்ட யார் பேச்சு? யார் பேச்சு? கைதையா? கழுதை கைதெல்லாம் சொல்லக்கூடாதுடா. என்ன கழுதை என்ன பண்ணுச்சு? பேசுச்சு. இதுவே சொல்றீங்களா? கழுதையை கொண்டு என்ன பண்ணாரு ஏசப்பா? பிள்ளையாம் கிட்ட பேசினாரு. ஓகேவா? அப்புறம் இந்த கழுதை எதுக்கு உதவுச்சு? கழுதை எதுக்கு உதவுச்சு? ஏசப்பாவை சுமந்துட்டு போ ஊர்வலமா என்ன பண்ணுச்சு? இட்னு போறதுக்கு உதவுச்சு. எல்லாரும் சொல்லுங்க, இந்த கழுதை எதுக்கு உதவுது? இந்த கழுதை, நீங்க எல்லாம் கழுதை இல்லையா? அதுதான் நம்மளுக்கு தெரியும். ஆடு பால் மாடு பால் விட்டு இப்ப எங்க போயிட்டாங்க? கழுதை பால் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. இது இந்த கேம் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? முடியும். அப்புறமா தோக வீடு. அப்புறம் புரிஞ்சுதா? நம்ம அப்ப என்னத்தை கவனிச்சு கேட்கிறோம்ன்றது நம்மளுக்கு என்ன பண்ண முக்கியமா தெரியணும். சரி, மனுஷன் இல்லப்பா, வேதத்துல சொல்லுவாங்கல்ல, இப்ப கூட சொன்னேன் நான். யாருக்கு சட்டை தேய்ச்சி போட்டாரு அவங்க அப்பா? அந்த மாதிரி சின்ன ஞாபகப்படுத்தினீங்கன்னா இது மாதிரி காமிக்கும் போது உங்களுக்கு என்ன பண்ண டக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். புரியுதா? நீங்க கதை கவனிக்கும் போது இதெல்லாம் கவனிக்கணும். மீன் எந்த இடத்துல
ஆனா டாடி வந்து நான் எடுத்து வைக்கிறேன். ஆனா ஒரு பாயிண்ட் சொன்னா யாரு கொண்டு வந்தது? 5 அப்ப 2 மீன் சின்ன பையன். அழகா சொன்னாங்க சின்ன பையன். அந்த காரியத்தை என்ன பண்ணாதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நல்லா சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா வளர்ந்தீங்க. ஆனா நீங்க சும்மா உட்காந்துருந்தீங்க பத்தியா? பதில் சொல்லு. நீ சரியாவே கவனிக்கல. நீ சரியாவே கவனிக்கல. இப்ப பதில் சொன்னவங்களுக்கு மட்டும் தரவா? பதில் சொன்னவங்க அமைதியா இருந்தவங்களுக்கு மட்டும் தட்டா? உங்களெல்லாம் விட்டுட்டா எல்லாருக்கும் கொடுக்குவா? உங்க நிமிஷமும் உங்க டீமுக்கு தரவா? சரி, ஓகே. சரி, கிளாப் பண்ணிக்கீங்க. நல்லா பதில் சொல்லுங்க. நல்லா அப்படியே குபுரி குபுரி சொல்லுங்க. நம்ம சொல்லலையே அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு பண்ணுங்க. எத்தனை வாரம் வந்துச்சு? நீங்க வந்து எத்தனை வாரம் ஆச்சு? 2 வாரமா? 3 வாரம். இவர் கிஷோர் வந்து எத்தனை வாரம் ஆச்சு? 3 வாரம் தான். நான் ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கேன். கை தூக்குங்க. எத்தனை பதில் சொன்னீங்க? சொன்னவங்க கை தூக்குங்க, சொல்லாதவங்க. அப்போ 3 வாரம் வந்து எத்தனை பதில் சொன்னேன்? 2 பதில் சொன்னேன். சரி, ஓகே. ஆனா யாரு இது? பாரு சொன்னடா. அப்புறம் பையன். ஆமாடா, சூப்பர் சூப்பர். அடுத்தது குட்டி பையன். சரி, ஆனா இன்னும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். அவங்கள மாதிரி இல்ல, அதனால ஸ்மார்ட்டா இருக்கிறான். அடுத்தது அது தாவீதுடா. யோசிப்பு வாசிக்க மாட்டாரா? வேற இவரை பத்தி வேற என்ன தெரியும்? சரி, உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லு. இவரை பத்தி சொப்பனம் கண்டவர். ஓகே, ரைட்டு. அடுத்தது ஸ்மார்ட் பாய், ரொம்ப சின்ன பையன். அப்புறம் மத்த யாரும் பேசக்கூடாது. அப்பா பேச்சு ரொம்ப கேட்பாரு. வெரி குட். நீங்க கேட்க மாட்டீங்கல்ல? சரி சரி, ஓகே. வேற யாரு? கடைசி பையனா? இவருக்கு அப்புறம் ஒரு பையன் இருக்கான், அதனால கடைசி பையன். சரி, இவங்க அப்பாவுக்கு இவனதான் பிடிக்கும். ஏன்? அப்படியே புடிச்சு நெல்லு. கீழே விட்டுனா சாமி யாருக்குள்ளதான் சொந்தம். ஓகேவா? இங்க பாருங்க, கவனிங்க, மொத்தமா கவனிங்க. வேற இவரை பத்தி வேற என்ன தெரியும்? சீக்கிரம். அவ்வளவுதானா? 2 கை. 2 கையெல்லாம் தூக்கி இருக்கிறாரு. இது வந்து சாமுவேல் வந்து போன வருஷம் செஞ்சாரு. போன வருஷம் செஞ்சீங்களா? அது முந்தின வருஷம் செஞ்சாரு. சரிங்களா? அப்ப உங்களுக்கு நிறைய கிரியேஷன் எல்லாம் பண்ண தெரியும். நல்லா பண்ணுவீங்களா? இதுதான். ஓகேங்களா? நீங்களும் என்ன பண்ணணும்? பெருசாகிட்டீங்கன்னா சண்டே கிளாஸ் நடக்கும்போது இந்த மாதிரிலாம் செஞ்சு சொல்லிக் கொடுக்கணும். சரி, வசனத்துக்குள்ள போயிடலாம். மார்க்கு எழுதின நிருபத்துல இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மனுஷனை குறிச்சு வசனம் சொல்றாரு. சரியா? இப்ப நான் சொல்றேன், என் பின்னாடி சொல்லுவீங்களா? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். மார்க்கு 10:14. சரி, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். மார்க்கு 14. அத நாம வச்சுங்க. 10:14. ஓகேவா? சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை
தடை பண்ணாதிருங்கள். மார்க்கு 10. நான் பாதி பேர் தான் சொல்ல, நீங்க நீங்க சொல்லணும். சிறு பிள்ளைகளை இடம் அவர்களை தடை பண்ணாதிருங்கள். மார்க்கு 16. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். மார்க்கு 10:14. இப்ப சொல்லுவீங்களா? சிறு பிள்ளைகளை இப்ப வாய்ஸ் மட்டும் சொல்ல போறீங்க. கேர்ள்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க. மறுபடியும் கேர்ள்ஸ் சொல்லிக்கலாமா? சிறு பிள்ளைகளை வாய்ஸ் கேர்ள்ஸ் மட்டும் தான் சொல்லணும். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். மார்க்கு 10:14. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். மார்க்கு 10:14. இப்ப நீங்க சொல்லுங்க. பாய்ஸ் சொல்லுங்க. சொல்லுங்க. கேர்ள்ஸ் சொல்லுங்க. பாய்ஸ் இப்ப என்ன சொல்லுங்க. சரி, எத்தனை பேர் வசனம் புரிஞ்சுது? சரி, எத்தனை பேர் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? அப்படியே ரெடியா இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, எழுந்த நிலைக்கு உங்க இடத்துல ஒருத்தா நிக்கணும். ரெடியா இருங்க. சரிங்களா? இப்போ ஒருத்தா அப்படி சொல்லி வாங்க பார்க்கலாம். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லணும். Thank you. Super fantastic. Super fantastic. கை தட்டா. Super fantastic. Clap பண்ணு. Clap பண்ணு. Super fantastic. நீ கையை கட்டிக்கோ. கையை கீழே இருக்கா? அவர்களை தடை பண்ணாது. 10. ஓகே, சூப்பர். அடுத்தது சொல்லுங்க. கேர்ள்ஸ்ல இங்க நீங்க சொல்லணும். கவனிங்க. மத்த எல்லாரும் கவனிக்கணும். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். கிளாப் பண்ணு. கிளாப் பண்ணு. சூப்பர். சூப்பரா. வருவதற்கு இடம் கொடுங்கள், தடை பண்ணாதீர்கள். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். சரி, இப்ப எல்லாம் சேர்ந்து ஒரு முறை சொல்லுவோமா? சரி.
கிளாப் பண்ணுமா thank you என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் 30, 60, 100 கனி கொடுக்கத்தக்கதாக அவர்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகின்ற கனமுள்ள பிள்ளைகளாய் வளருங்க. இவன் தாமே துணையா இருங்க. மீட்பர் ரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்க. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.